இந்த நம்ம கோசு அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற கோபி சுதாகர் சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு இந்த ஜாதி வெறி கும்பலை பூரா கூட்டி வச்சு கும்மி அடிச்சு விட்ட வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஏதாச்சும் ஜாதி வெறி கோமாளி ட்ரிகர் ஆகி வீடியோ போடுவேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கோமாளி சிக்கி இருக்கு. சரி, இது என்ன சொல்லுதுன்னு கேட்போம். வணக்கம், நான் சௌத்ரி தவர் பேசுறேன். பேசு. யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர், நீ வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்க, போடுங்க, வைங்க, அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி, இதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சுட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த குருபூஜன்ற பேரில் போய் கார் அபியூஸ் பண்ணுற வீடியோவும் வருது. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? நாய்களா? அறிவு வேணா? அறிவை பற்றி யார் பேசுகிறான்னு பார்த்தீங்களா சார்? செம்ம காமெடியாக இருக்குது. மேலே சொல்லி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? ஏன் அதை பற்றி பேசுறதுக்கு சொசைட்டி மேலே உள்ள அக்கறையை தாண்டி வேற என்ன தகுதி வேணும்? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் எதுவும் PhD முடிச்சுட்டு வரணுமா? அக்குரியலா அவங்கள பற்றி பேசுறதுக்கு தகுதியெல்லாம் தேவையில்லடா. சொசைட்டி மேலே அக்கறை இருந்தாலே போதும். சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, பல தடவை சொல்லியாச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறோன்னா வேற ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்கள. அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறியா? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன்? லவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? அதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயம். அதை பற்றிலாம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நெக்ஸ்ட் கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசுல இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனா சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? காதலிக்கிறதுக்கு தில்லு வேணுமா? மனசு தானே வேணும். வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. அப்ப அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்க யாரு? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படும். ஆமாப்பா, நீங்க அவனுக்காண்டி தானடா வருத்தப்படுவியா? அவன் உன் ஜாதிக்காரன், வெட்டிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் கொலகாரன். நீ புறம் கொலகாரன் தானே. அதாவது அவனுக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்றானோ அவன் புறம் கொலகாரன் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் போர்டு ஆடுறதுன்னா போர்டு மட்டும் ஆடணும். அதை விட்டு பொருள் எடுத்துட்டு போய் மட்டெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் விளையாடணும். கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தனை கொலை பண்ணக்கூடாது. வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரன் ஆனதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவன் கொலகாரன் ஆனனாலயா நீ வருத்தப்படுற? இதுவே அந்த பையன் கொலகாரன் ஆகாம அவன் அக்காளுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாவே நீ வருத்தப்பட்டு. இது போல சம்பவங்களால தான் இப்ப அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்பந்தமில்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்குல சேர்க்க சொல்லி சர்ச்சையா போய்கிட்டு இருக்க விஷயத்த நீங்க காமெடியா பண்றேன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்றது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம் சொல்லி பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? இது சொசைட்டிக்கு ஒருத்தன் நல்ல கருத்து சொன்னால் காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்கணும். ஏன்டா அந்த சுர்ஜித் வந்து கத்தியும் அருவாளோடையும் ஃபோட்டோ போட்டப்பவே காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்கல. அளவுக்கும் அப்பனா ஆத்தாலும் SI அப்படி இருக்கும்போதே அந்த பயலுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஏன் வீட்டிலேயே கண்டிச்சிருக்க வேணாமா? வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறாளாக்கும் வீட்டுக்கு ஊருக்குள்ள. அவனை மாதிரி ஆளுக கத்தியை வச்சுட்டு அருவாளை வச்சுட்டு ஃபோட்டோ போடுறதெல்லாம் சமுதாயத்தில் பதட்டத்தை கலப்பாம தான் இந்த கருத்து சொல்றது பதட்டத்தை கலப்புதோ. இதுல போலீஸ் நெருக்கடி கொடுக்கணுமாம்ல. நெருக்கடி நீங்க குருபூஜன்ற பேர்ல ரோட்ல பப்ளிக் நியூசன்ஸ் பண்றதுக்கே உங்களை பூரா பிடிச்சி உள்ள வைக்கணும். இதுல அந்த கோமாளித்தனத்தை எதிர்த்து ஒருத்தவங்க கருத்து சொல்லிட்டாலும் அவங்களுக்கு போலீஸ் நெருக்கடி கொடுக்கணுமா? என்ன காமெடியா இருக்கு இது. வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்க இளைஞர்களை தூண்டும் விதமா கட் பண்ணி ரீல்ஸா போட்டு எங்க இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்? இங்க யாரும் உங்க இளைஞர்களை தூண்டல. அது என்ன எங்க உள்ள இளைஞர்களை யாரும் தூண்டல. இப்படிலாம் இருக்காதீடா, நார்மலா இருங்கடா. நீங்க பண்றதெல்லாம் கோமாளித்தனம்டான்னு சொல்றது அவங்கள தூண்டி விடுறதுல அவங்க பண்ற தப்பை எடுத்து காட்டுறது. அதை பார்த்துட்டும் அவன் தப்புன்றதை உணராம அவன் ட்ரிகர் ஆகிறான்னா அவன் எந்த அளவுக்கு உங்களை மாதிரி ஆளுகளால மூளைச்சலவை செய்யப்பட்டிருப்பேன் அப்படின்றத நீங்களே யோசிச்சு போய். நம்ம தாண்டா நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம வந்து ரவுடித்தனம் பண்ணுவோம். மெயினா இந்த ஆளுக்கு இந்த கோபி
சுதாகர் மேல என்ன காண்டு அப்படின்னா அந்த இளைய சமுதாயத்தை கெடுக்கிறதே இவங்கள மாதிரி ஆளுதான் அப்படின்றத அந்த வீடியோல தெளிவா சொல்லிவிட்டாங்க. ஆஹா நம்மளையில டைரக்டா அந்த வீடியோல அடிச்சு விட்டாங்க அப்படின்னு கொந்தளிச்சு இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு நான் நம்ம இளைய சமுதாயத்துக்கு சொல்றேன், இப்படி பண்றதுனால உங்களுக்கு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை. இவங்கள மாதிரி ஆளுக பேச்சை கேட்டு நீங்க இந்த மாதிரிலாம் ஆடி தெரியாது. எத்தியில ஒரு துணியை கட்டிட்டு நான் குருபூஜைக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடி தெரியாது. அந்த மாதிரி தற்குறித்தனமா பண்ணீங்கன்னா உங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். சொல்றேன், போய் படிக்கிற வேலையை பாருங்க. இவங்க மாதிரி ஆளுக சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க உங்களை தூண்டி விடுவாங்க. இந்த ட்ரோல் பண்றவங்க எல்லாம் உங்களை தூண்டல, இவங்கள மாதிரி ஆளுகதான் உங்களை தூண்டுறாங்க. நம்ம ஜாதி, நம்ம இனம், நம்ம அப்படி நம்ம இப்படின்னு சொல்லி உசுப்பேத்திட்டு இருப்பாங்க. கடைசியில் நீங்க ஒண்ணுமெல்லாம் ஆயிருவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா பொழைக்கிற வழியை பாருங்க.